வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது சோயா tofu. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ், இன்றைக்கி நான் சோயா tofu செய்ய போகிறேன். அது தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கோத்தா சோயாபீன் எடுத்துருக்கேன். அகர் அகர் ஒரு பேக்கெட், கூலா மிளகா, டவுன் பண்டான். வீவர்ஸ், நான் ஒரு கோத்தா பால் இந்த பேனில் ஊற்றுறேன். வீவர்ஸ், நான் ஒரு கோத்தா சோயாபீன் வச்சுருக்கேன். இது கூட நான் ஒரு ஸ்பூன் அகர் அகர் போடுறேன். இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, இப்போ இந்த அடுப்பை தட்டி இதில் வேக வைக்க போகிறேன். நான் அடுப்பு தட்டிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த அகர் அகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதி வரணும். ஓகேவா, கொதி வரட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அகர் அகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு அவிச்சிட்டு இதை நல்லா கூல் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி கேக் தட்டு பாய்க்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட கிளாஸ் மங்கு இருந்தால் கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம். இப்போ இதை நான் எடுத்து ஊற்ற போகிறேன். ஓகேவா, இப்போ ஊற்றுவோம். ஓகேவா, இப்போ நான் ஊற்றிட்டேன். இது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா சூடு நல்லா ஆறணும். இப்போ இதை நம்ம கொண்டு போயிட்டு ஐஸ் பெட்டில் வச்சிடலாம். நான் கூல மிளகா நல்லா சின்னதாக நல்லா இடித்து வச்சுருக்கேன். அப்போ தான் சின்னாங்க வேகும். இப்போ இதை நான் கூல மிளகா சீரப் செய்ய போகிறேன். ஓகேவா, இடிச்சதை மிளகா இதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இல்லை டவுன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ இதை அடுப்பு தட்டி விட்டுருங்க. ஓகேவா, தட்டி விட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு அவிச்சிடணும் தான், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு அவிச்சிட்டு இது நல்லா ஆற விடணும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ சீரப்பும் ரெடியாகி நல்லா ஆறிடுச்சு. இப்போ வாங்க அதை எப்படி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவர்ஸ், இப்போ பாருங்கள் ஓகேவர்ஸ், இப்போ பாருங்கள் நான் எடுத்தது வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, சீரப் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்தப்ப நீங்கள் ஊற்றிக்குங்க. ஓகேவா, ஊற்றியாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். சோயா tofu ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.